சாரி நெருப்பையும் காற்றையும் இறைவன் தனியாக பிரிக்கவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நெருப்பு இயங்கணும் அப்படின்னு சொன்னால் காற்றினுடைய உதவி இல்லாமல் நெருப்பு எரிய முடியாது அப்படின்றத நாம் சின்ன வயசில் எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் பண்ணியிருக்கோம். ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு நாம் கிளாஸ் போட்டு மூடிட்டோம்னு சொன்னால் உள்ளே காற்று இருக்க வரையும் அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறமேட்டு நெருப்பு அணைஞ்சிடும். அதே மாதிரி தான் காற்று அப்படின்றது நமக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கும். அப்போது காற்றோட சப்ளை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் இயங்காது. அப்போ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆன்மா ஜோதி வடிவமாக இருக்கின்றது, நெருப்பின் வடிவமாக இருக்கின்றத நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இதயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு ஜோதி இருந்து எப்பயும் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அது துடிச்சாதான் இதயம் துடிக்கும், ரத்த ஓட்டம் இருக்கும், உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும், செல்கள் எல்லாமே வேலை பார்க்கும். சரிங்களா? அப்போது நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கும். அடுத்தபடியாக மண் அப்படின்ற பூதம் நம்மளுடைய மலக்குடல் இருக்கக்கூடிய பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும்.